மாட்டான். உயிர் காப்பான் தோழன்லாம் எங்க உலகத்தோட முடிஞ்சிச்சு. அங்க எல்லாம் எழுத அவன் செய்த நன்மை மட்டும் தான் நிற்கும். அது போக ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் மறுமை நாள். இப்படி தெரியுமா நீங்க இருப்பீங்க மனித இனம் அப்படியே இங்க உலகத்துல நம்ம பாசமெல்லாம் பிணைந்து வாழ்கிறோம். இந்த மறுமை நாள் வந்ததும் நீங்கள் எப்படி ஆகி விடுகிறீர்கள் என்றால் விளக்கத்தை கொடுக்குறான். தப்சீரே பண்றான். யுபஸ்ஸிரூனஹும் யுவத்துல் முஜ்ரிமூன, குற்றவாளிகள் ஆகி விடுவார்கள் மறுமைவாளிகள். நல்லவங்க நடித்தவங்க மேல நிற்பாங்க. லவ் யக்திவு மின் அதாபி, அல்லாஹ்வுடைய வேதனையை பார்ப்பார்கள். யௌமைதி பனிஹி வஸாஹிபதிஹி வஹீஹி, சகோதரன் மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாத்தையும் உலகத்தில இதற்கெல்லாம் ஈடாக அல்லாஹ்வை தந்து விடுகிறேன். இவ்வளவு தந்துடுறேன். என்ன வீட்டு எப்படி அவன் தாழ்வுங்கிற மாதிரி உலகத்துல சில கட்டத்துல என்ன வேணாலும் செய்வான்ல. யாரு தாலிய வேணாம் மறுமை நாள் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து போட்டு திரு திரு முடித்து விட்டு என்ன மாதிரி வார்த்தையை சொல்றான். எல்லாத்தையும் வச்சுக்கோ ஏன்லா என்னை விட்டு. இந்த அளவுக்கு குழம்பக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு தண்டனை. கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்புகள் எப்படி பிரம்மாண்டமாக எரியும். கசர் மாளிகை போல எரியும். எரியக்கூடிய தண்டனை குடும்பத்தெல்லாம் வச்சுக்கோ யாழ்லா, இந்த ஈடாக வைத்துக் கொள் என் சகோதரனை என் உறவினரை அப்படின்னு சொன்னது மாதிரி இல்லாம இந்த பூமியிலையும் எல்லாத்தையும் வேணாலும் வச்சுக்கோ. பூமியில அவன் ஏதோ உலகத்தில் இருக்கிறவன் நினைச்சு புலம்புறான் தன்னை காத்துக் கொள்வதற்காக. இந்த பூமியில பில் அறுதி ஜமியா அனைத்தையும் வச்சுக்கோ என்ன விட்டுற என்று புலம்பக்கூடிய காட்சி அல்லாஹ் நினைச்சான் நம்மிடம் விவரித்து சொல்லுகிறான். சும்மையுதீனிஹு, அவர்கள் விடுதலையாக மாட்டார்கள். அவர்கள் யார் என்றால் குற்றவாளிகள், கட்டுங்கோளர்கள், கட்டும் ஆணவமாக இருந்தவர்கள். அவர்களுடைய நிலை எப்படி உலகத்திலே பயங்கரமா இருந்திருப்பான். அங்கே அவனுக்கு பாருங்க இவனெல்லாம் வச்சுட்டு என்ன விட்டுருங்க தப்பிச்சுக்கிறது. அல்லாட்ட தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, இப்படி புலம்பக்கூடிய காட்சியிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நரக நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சிக் கொள்ளுங்க என்றால் அர்த்தம் என்ன? தன் வாழ்வை இந்த மார்க்கத்தில் பிணைத்துக் கொள்வதுதான் அர்த்தம். அஞ்சு கொள்வா அஞ்சு கொண்டே நின்றுட்டு இருக்கிறதா அர்த்தம். என்னையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கிறானோ அனைத்தையும் விட்டு ஒதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எதெல்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறானோ அதை நாம் துணிந்து செய்யணும். யாருக்காக இதை செய்யக்கூடாது, அஞ்சு நிக்க கூடாது. இப்படி செய்தா இப்படி நினைப்பானோ, நம்ம திருமணத்தை இப்படி செய்துட்டா அவன் இப்படி நினைச்சிருவானோ, நம்ம இப்படி வாழ்ந்தா அவன் இப்படி நினைச்சிருவானோ, அதெல்லாம் குப்பையில போட்டணும். எனக்கு மறுமை நாள் இருக்கு, நீ வந்து ஹெல்ப் பண்ணுவியா, அதை நான் உதவி செய்தியா, எனக்கு உபகாரம் பண்ணுவியா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நீ சாட்சியெல்லாம் உடம்புல வைத்திருக்கிறேன். எப்படி வைத்திருக்கிறேன்? யௌம தஷ்ஹது, அனைத்தும் சாட்சி சொல்லும். அலைஹிம் அல்சினத்துஹும்